பூபதி அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று அலகு 7 அறநூல் தொடர்பான செய்திகள்ல 4 மணி கடிகை பற்றி பார்க்க போகிறோம். அலகு 7 அறநூல்ல 4 மணி கடிகை. இந்த 4 மணி கடிகை என்றால் ஆபரணம் என்று அழைக்கின்றோம். இந்த 4 மணி கடிகை எப்படி பிரித்தால் 4 பிளஸ் மணி பிளஸ் கடிகை, 4 பிளஸ் மணி பிளஸ் கடிகை 4 மணி கடிகை என்று அழைக்கின்றோம். இந்த 4 மணி கடிகையை பார்த்தீங்கன்னா இதுல கடிகை என்பது என்ன அப்படின்னு கேட்டால் கட்டுவடம், தோல் வரை, அணிகலன், நாழிகை, துண்டு என பல பொருள் தரும். கடிகை என்பது என்னவென்றால் கட்டுவடம், தோல்வலை, அணிகலன், நாழிகை, துண்டு என பல பொருள் தரும். இந்த மணியானது 4, அதாவது முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் என்ற 4 மணிகளை கொண்டது. 4 மணி கடிகை பார்த்தீங்கன்னா 4 மணிகளால் ஆனது. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். இதன் ஆசிரியர் பெயர் விளம்பி நாகனார். ஆசிரியர் பெயர் விளம்பி நாகனார். ஊர் பெயர் விளம்பி. ஊர் பெயர் விளம்பிங்கிறதுனால அவருடைய ஆசிரியருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா நாகனார் தான் சொல்லுவோம். அப்ப ஊர் பெயர் விளம்பி விளம்பி நாகனார் என்று அழைக்கின்றோம். காலம் 4ஆம் நூற்றாண்டு, கடைச்சங்க காலத்தை சேர்ந்தது. இதுல பாத்தீங்கன்னா 106 பாடல்களை உடையது. 106 பாடல்கள்ல 104 பாடல்கள் மட்டும் வெண்பாக்கள், 104 வெண்பாக்கள் உடையது. 2 பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து பற்றி உடையது. அதாவது 104 வெண்பாக்கள் உடையது, 2 கடவுள் வாழ்த்து. அப்ப பாத்தீங்கன்னா 106 பாடல்கள் உடையது இந்த 4 மணி கடிகை என்று அழைக்கின்றோம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கடவுள் வாழ்த்து பாடல் திருமாலை பற்றி பாடுவதால் இது வைணவம் சமயத்தை சார்ந்தது என்று கூறப்படுகிறது. இந்த 4 மணி கடிகை அப்படிங்கிறதா மணிமணி கோவைன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா 4 மணி கடிகை 3 சேர்ந்தது. மணிமணி கோவை, இந்த மணிமணி கோவை என்பது 3 நூல்கள் சேர்ந்தது. மணி என்பது 4 மணி கடிகை, மொழி என்பது முதுமொழி காஞ்சி, கோவை என்பது ஆசார கோவை. அப்ப மணிமணி கோவை என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் 4 மணி கடிகை, மொழி என்பது முதுமொழி கஞ்சும், கோவை என்பது ஆசா, இந்த 3 நூல்கள் சேர்த்துதான் மணிமணி கோவை என்று நாம் கூறுகின்றோம். இதுல பாத்தீங்கன்னா 7வது பாடலையும் 100வது பாடலையும் ஜி போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். எந்தெந்த பாடல் பாத்தீங்கன்னா 7வது பாடலு, 100வது பாடல் ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். மொத்தம் 128 கருத்துக்கள் இதில் கூறப்பட்டுள்ளன. அப்ப இந்த 4 மணி கடிகை பத்தி பாத்தீங்கன்னா நமக்கு சிறந்த மேற்கோள்கள் கூறப்பட்டுள்ளது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல இந்த மேற்கோளை கொடுத்து நமக்கு கேட்பாங்க. இதுல முக்கியமான சிறந்த மேற்கோள் எல்லாமே முக்கியம் தான். ஆனா இந்த சிறந்த மேற்கோளை நம்ம பாக்குறோம். கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் மான்,
வயிற்றில் ஒள்ளரி தாரம் பிறக்கும். அதான் அகிர்கற்றை கள்ளி மரத்தின் நடுவில் உண்டாகும். ஒளியுடைய அந்த அறிவுமா மான் வயிற்றில் உண்டாகும் என்பது. வெல்வது வேண்டின் வெகுளி விடல். ஒருவரை வெற்றி பெற வேண்டும் என்றால் சினத்தை கைவிட வேண்டும் என்று சொல்றாங்க. தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய். அதாவது தான் இறக்கும்போது தன்னோட துணையோடு, அதாவது நம்ம துணையோட வர வேண்டும் என்றால் நம்ம அறம் செய்ய வேண்டும் என்று சொல்வதுதான். இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுகன்னு கேட்டால், இவ்வுலகத்தில் நீ நிலை பெற்று வாழ வேண்டும் என்றால் புகழுடைய செயல்களை செய்ய வேண்டும். அறிவார் யார் நல்லால் பிறக்கும் குடி. நல்ல குடிமக்களை உடைய குடிகள் பிறப்பது முன்கூட்டியே அறியக்கூடிய வல்லவர் யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை. அதுதான் அதை சொல்றாங்க. இளமை பருவத்து கல்லாமை குற்றம். இளமையில கல்லாமை இருந்தால் அது மிகப்பெரிய குற்றம் என்கிறாங்க. வளமெல்லா பொழுதத்து வல்லன்மை குற்றம். தன்னிடம் செல்வம் இல்லாத போது நாம் அதை தாராளமா வள்ளல் மாறி கொடுப்பது என்பது மிகப்பெரிய குற்றங்கிறாங்க. கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. ஒரு சிறந்த வளமிக்க கல்வி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு புகழ்சால் உணர்வுன்னு சொல்றாங்க இல்லையா. சிறந்த வளமிக்க கல்வி எதுன்னு கேட்டால் நல்லன்களை மட்டுமே நம்ம சொல்லலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா, பொருள் காப்பாருக்கும் இல்லை துகில். செல்வம் நிறைய சேர்க்கிறாங்க இல்லைங்களா, செல்வம் சேர்க்கிறது தூக்கமே இருக்காது அப்படிங்கறத சொல்றாங்க. நிலத்து கனியென்ற நெல்லும் கரும்பும். ஒரு நெல்லும் கரும்பும் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த நிலம் பாத்தீங்கன்னா அழகாக இருக்குமா. யார் மாட்டும் கொள்ளாமை வேண்டும் பகை. யாரிடத்துமே பகைமை கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது தான். அறுக்குக யார் மாட்டும் உண்டி சுருக்குக செல்லா இடத்து சினம் சொல்றாங்க. அடுக்குக யார் மட்டும்தான் உண்டினா தொடர்ந்து சாப்பிடக்கூடாதான், அதை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி செல்லா இடத்தை சினத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதன் அருள். ஈன்றாலின் என்ன கடவுளும் இல் அப்படின்னா, பெற்ற தாயை விட சிறந்த கடவுள் எதுவும் இல்லை என்பது இந்த நான்மணி கொடியில போடுறாங்க. இறத்தாருக்கும் ஒன்று இல் என்றால் யாருக்கும் அரிது. இதோடைய பொருள் என்னவென்று பார்த்தா, அதாவது வறியவர்களுக்கு அறிவுரை யாருன்னா பொருள் கொடுத்து உதவ வேண்டும் என்பதுதான். சோ அப்ப இந்த பாத்தீங்கன்னா இந்த நான்மணி கடிகையில நம்ம இந்த பொருளை பார்க்கிறோம். நான்மணி கொடிகளுடைய நூல் குறிப்பு, அதனை சிறந்த மேற்கோள், இதுல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேள்விகள் வரும். நன்றி, வணக்கம்.